ஆண்டவரே, என்மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூக்கலிட்டேன். ஏனெனில் ஆண்டவரே, நீர் இனியவர், பரிவுள்ளவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பொதுக்காலம் ஆண்டின் 22ஆம் ஞாயிறு திருவழிபாட்டில் பங்கேற்க ஓர் இனமாக ஆலயம் வந்துள்ள இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் அன்புடன் வின்சென்ட் தே பவுல் சபையினர் வரவேற்கின்றோம். குறுகலான பாதையின் வழியாக சென்ற வாரம் நிறை வாழ்வுக்கு அழைத்த இயேசு இன்று பணிவு, தாழ்ச்சி, தன்னடக்கம் ஆகிய மகத்தான செயல்கள் மூலம் நமக்கு கிடைக்கும் மாபெரும் கொடையாய் கடவுள் முன்பாக உயர்த்தப்படுவர் என்கிறார். ஏழைகளுக்கும் வாழ்வு, வாழ்விழந்தவர்களுக்கும் புது வாழ்வு என்பதை பாதையெங்கும் நடந்து வீதியெங்கும் போதித்தவர் நம் இயேசு. பரிசேயர் தலைவர் வீட்டில் உணவருந்த சென்றவர் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி தாழ்ச்சியின் மேன்மையை உயர்த்தி பேசுகிறார். தன்னால் திருப்பிக் கொடுக்க முடியாது என்று வாழ்பவர்களை, இனிமேல் நான் வாழ வேண்டுமா என்று தவிப்பவர்களை, பொலிவிழந்து வாழ்விழந்து வாழ்பவர்களை அழைத்து அவர்களுக்கும் உங்களது அன்பை உணவாக கொடுங்கள் என்கிறார். புனித பேசில் கடைசி இடத்தில் அமர்வது என்பது பிறரோடு, ஏழைகளோடு தன்னையும் ஒருவராக இணைத்து கொள்வது என்கிறார். அறிவாளிகள் நெற்கதிர்களைப் போல பணிந்திருப்பர் என்றும், அறிவிலிகள் கலைகளைப் போல் தலை நிமிர்ந்து இருப்பர் என்றும் தாழ்ச்சியின் பெருமையை சங்கத்தமிழ் கூறுகிறது. தாழ்வான இடத்தில்தான் தண்ணீர் பாயும் என்பதைப் போல தாழ்ச்சியுள்ள உள்ளத்தில்தான் இயேசுவின் அருள் தங்கும். சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, பணிவை ஆடையாக உடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறது முதல் வாசகம். தாழ்ச்சியோடு இருப்பவர்கள் இயேசுவின் இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டு உலகை ஆழ்வார்கள் என்கிறது இரண்டாம் வாசகம். மனிதன் புனிதனாக மாறுவதற்கு தாழ்ச்சி முதற்படி. மனிதனுக்கு முன்பாக உயர்த்திய பரிசேயனின் வேண்டுதல் கேட்கப்படவில்லை. மாறாக தன்னை தாழ்த்திய ஆயக்காரனின் வேண்டுதலே கேட்கப்பட்டது. இறைவனின் அடிமை நான் என்று தன்னை தாழ்த்திய நம் அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசியாக உயர்த்தப்பட்டார். விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை. தாழ்ச்சியுடையோர் நிறைவாழ்வில் இறைவனால் உயர்த்தப்படுவர். கனிவும் மனத்தாழ்ச்சியும் உள்ளவர்களாக இயேசுவின் அமுத மொழியை வாழ்வாக்க இயேசுவை போல் தாழ்மையாய் வாழ வரம் வேண்டி இணைவோம் இத்தெய்வீக பலியில். இந்த மகிமைக்க இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த கடன் திருப்பலிலே பங்கேற்க நாம் வந்திருக்கிறோம். அழகான ஒரு முன்னுரை வாசிக்கப்பட்டது. கிறிஸ்தவ இயேசுவை அணிந்து கொள்கின்ற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் தாழ்ச்சியினால் நிரப்ப பெற்று அவருடைய மாட்சிமையை காணக்கூடிய பிள்ளைகளாக தான் செய்வது அனைத்திலும் ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற அன்பு மக்களாக திகழணும் என்பதுதான் ஆண்டவருடைய அழகான உறுதிப்பாடு. எனவே இந்த புதிய வாரத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நன்றி செலுத்தி இப்பலியை நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த வாரம் முழுவதும் செய்யவிருக்கின்ற அனைத்து பணிகளையும், அனைத்து தொழில், வியாபாரம் எல்லாவற்றையும், படிப்பு, போட்டித் தேர்வுகள், வேலைவாய்ப்பை நோக்கி பயணிக்கக்கூடிய அனைத்து பயணங்கள் ஆஸ்வாதமாய் அமைந்திடவும், நல்ல மழை பொழிந்து ஆஸ்வாதத்தை இறைவன் நம்முடைய நிலத்தில் எந்நாளும் காணச் செய்யவும் இப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம், மன்றாடுவோம். இந்த மகிமைக்க இப்பலியை நாம் தகுந்த முறையிலே ஒப்புக் கொடுக்க நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து மன்னிப்பு வேண்டி நாம் மன்றாடுவோம்.
ஆவியான தேவனை அசைவாடுமே என்ற பாடலை பக்தியோடு கண்களை மூடி அனைவரும் இணைந்து நாம் ஜெபிப்போம், பாடுவோம். எல்லோரும் ஆண்டுடைய பிரசனத்தை உணர்வோம். கடந்த காலங்களிலே நாம் செய்த தவறுகள் என்ன, குற்றங்குறைகள் என்ன, அவற்றிற்காக நாம் மன்னிப்பு வேண்டுவோம். நம்மிடத்தில் தாழ்ச்சி என்ற பண்பு குடிகொண்டிருக்கிறதா, அல்லது வெற்று ஆடம்பரங்களையும் ஆணவங்களையும் நம்முடைய வாழ்வில் வெளிப்படுத்தி கிறிஸ்தவ இயல்புகளிலிருந்து நாம் விலகி வாழ்ந்திருக்கிறோமா? மன்னிப்பு வேண்டுவோம். ஆவியானுடைய வல்லமை வேண்டி நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, இணைந்து அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே, தூயாவியே, வாரும் ஆவியே, தூயாவியே, வாரும் ஆவியே, தூயாவியே, வாரும் ஆவியே, தூயாவியே. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமே. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. எல்லோரும் ஆவியான தேவனே அசைவாடுமே, நன்றி செலுத்துகிறோம். அருள் பொழியும் வாரத்தை கொடுத்து ஆசீர்வதித்து போகின்ற கிருபைக்காக ஆவியான தேவனே அசைவாடுமே, ஜெபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், நலமாக்கும், தெய்வீக வல்லமையால் நிரப்பும், நல்கொடைகளால் நிரப்பி பண்புகளை, உங்களுடைய மதிப்பீடுகளை தங்கள் வாழ்வில் அணிகலனாக அணிந்து கொண்டு அன்புடைய உங்களுடைய பார்வையில் விலையேறப்பட்ட பிள்ளைகளாக உயர்ந்து நிற்க நீரே அருள் தருவீராக. ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளை திருக்கரத்தால் உடைய வல்லமையால் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக, புனிதப்படுத்துவீராக. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. அன்பிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தண்ணீரை ஆண்டவர் ஆஸ்வதித்து புனிதப்படுத்தி அருளுமாறு அவரை நாம் கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்த நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்திரள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்று நம்மளை புதுப்பித்தரலும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்தில் இருந்தும் காத்தல்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடுமை அணுகி வரவும் மது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினை எலிசே வழியாக கற்பித்தீரே. உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவரக்கத்துடன் புனிதப்படுத்திரள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரை, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம்
தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே ஈசோப்புள்ளினால் என்மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உரை பணிதலிலும் மென்மையாவேன். இறைவா உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுவீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் புகழும் ஆட்சியும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே ஈசோப்புள்ளினால் என்மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உரை பணிதலிலும் மென்மையாவேன். எல்லாம் வல்ல இறைவன் நாம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூய
இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திரு வசனங்கள் 17, 18, 20, 28, 29 முடிய. குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட. அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும். ஆண்டவரின் ஆற்றல் பெரிது, ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாட்சி பெறுகின்றார். இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை, ஏனெனில் தீமை அவர்களுள் வேரூன்றி விட்டது. நுண் அறிவாளர் உவமைகளை புரிந்து கொள்வர். ஞானிகள் கேட்டறியும் ஆவல் மிக்கவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய நாளின் திருப்பாடல் 68 எடுத்துக்கொள்வோம். திருப்பாடல் 68 நாம் பாட வேண்டிய பல்லவி வசனம் 10 உள்ளது. வசனம் 10. ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளிக்கின்றீர், மறுவாழ்வு அளிக்கின்றீர். ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளிக்கின்றீர், மறுவாழ்வு அளிக்கின்றீர். மீண்டும் ஒருமுறை பாடுவோம். ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளிக்கின்றீர், மறுவாழ்வு அளிக்கின்றீர். நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர், கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர். என்றென்று மகிழ்ந்து கொண்டாடுவர். கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுவர். ஆண்டவர் என்பது அவர் பெயராம், ஆண்டவர் என்பது அவர் பெயராம். ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளிக்கின்றீர், மறுவாழ்வு அளிக்கின்றீர். ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளிக்கின்றீர், மறுவாழ்வு அளிக்கின்றீர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கடவுளை இழந்தாரின் காப்பாளராகவும் கடவுள்
இருக்கின்றார். தூயகத்தில் உறையும் கடவுள் தனித்திருப்போருக்கு உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் என்பது அவர் பெயராம். ஆண்டவர் என்பது அவர் பெயராம். ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளிக்கின்றீர். மறுவாழ்வு அளிக்கின்றீர். ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளிக்கின்றீர். மறுவாழ்வு அளிக்கின்றீர். கடவுளே உம் உரிமையான நாட்டின் மீது மிகுதியான மழை பொழிய செய்கின்றீர். வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். உமக்குரிய உயிர்கள் அதில் தண்ணீர்ந்தன. கடவுளே நீர் நல்லவர். கடவுளே நீர் நல்லவர். முடிக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளிக்கின்றீர். மறுவாழ்வு அளிக்கின்றீர். முடிக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளிக்கின்றீர். மறுவாழ்வு அளிக்கின்றீர். இரண்டாம் வாசகம். நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, திருவசனங்கள் 18, 19 மற்றும் 22 முதல் 24 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டுணரக்கூடிய தீ பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழல் காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல. அங்கு எக்காலம் முழங்கிற்று. பேசும் குரலொன்று கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம். அதனை பல்லாயிரக்கணக்கான வானதுதர் சூழ்ந்துள்ளனர். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டமென அங்கே கூடியுள்ளது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 1 மற்றும் 7 14 முடிய. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 1 மற்றும் 7 14 முடிய. அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்தச் சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கிய இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை: ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்பிற்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில், இவருக்கு இடத்தை விட்டுக் கொடுங்கள் என்பார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே, முதல் இடத்திற்கு வாரும் என சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கும் முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள். தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். பிறகு தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அழைக்கும்போது உம் நண்பர்களையோ சகோதர சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ நீ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறாகிவிடும். மாறாக நீ விருந்து அளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்போது நீர் பேறு பெற்றவராவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவரிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர் தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு ஆண்டவரில் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை பொழுதிலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். என்னாலும் ஆண்டவருடைய மடியில் தவழுகின்ற அழகிய மணிமுடிகளாக அரச மகுடங்களாக உயர்ந்து நிற்க வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்த பேரருளை என்னாலும் வளமையாக்கி
எந்நாளும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒரு பொழுதும் வற்றாத நீருற்று போலும் வாழ்ந்திட வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நமக்கு தாய் மரியாள் பிரியனாகிய அன்னை வழியாக நமக்கு அல்புரிவாராக. அழகாக இந்த நாளிலே நாம் சிறப்பான சிந்தனையினை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். முன்னுரையிலே அழகான பண்பினை நமக்கு வெளிப்படுத்தினார்கள். கிறிஸ்தவ பண்பிலே மேன்மையானதும் முதன்மையானதும் அழகானதும் அருள்மிக்கதும் ஆஸ்வாதமிக்கதும் ஒரு அழகான பண்பு தாழ்ச்சி என்ற பண்பு. இந்த பண்பை பிரதானமான ஒரு இடத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நாளிலே அழைப்பு விடுக்கிறார். சரிங்களா? எந்த இடத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுக்கிறார்? பிரதானமான இந்த பண்பை ஒரு சிறந்த ஒரு இடத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். எந்த இடம்? எந்த இடம்? எந்த இடத்துல? சாப்பிட்ற இடத்துல, விருந்தில், திருமண விருந்தில். சரிங்களா? திருமண விருந்தில் உங்களுடைய தாழ்ச்சி என்ற பண்பை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுக்கிறார். அந்த காலகட்டத்தில் இந்த திருமண விருந்துகளெல்லாம் ஆஸ்வாதமாய் அமைந்தது. நல்லா கிராமங்களில், நம்முடைய கிராமங்களில் அழகான ஒரு பாடல் நம்முடைய காதிலே எப்பொழுதுமே ஒலித்து கொண்டிருக்கும். சரிங்களா? அப்படியே ஃப்ளாஷ்பேக் அப்படியே பின்னாடி போவோம். உங்களுடைய திருமணங்கள் எல்லாம் எப்படி நடந்தது? அந்த காலகட்டத்திலே காலையிலே அதிகாலையிலேயே 5:30 மணிக்கு காலை திருப்பலியிலேயே என்ன செஞ்சிடும்? திருமணம் நடைபெற்றுவிடும். சரிங்களா? நான் சூராணத்தில் படித்திருக்கொண்டிருக்கும் பொழுது மாட்டு வண்டியா நிற்கும். சரிங்களா? 4 மணிக்கே வந்து மேக்கப் பண்ணி அந்த காலகட்டத்தை சூப்பராக அப்படியே வந்து காலையில் அது அப்போ பெரிய பங்கு பார்த்திங்கன்னா 78 கிராமங்கள், அதே போல் தான் நம்முடைய புளியால் கிராமம் புளியால் பங்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் பெற்றிருக்கும். காலையில் ஒரு 4-5 தம்பு அப்படியே நிற்பாங்க மணமக்கள், அப்படி ஜோடியாக சூப்பராக அப்படியே மேக்கப் பண்ணி அழகா. இப்போ தான் மேக்கப் பியூட்டி பார்லர், அப்போல்லாம் சும்மா அந்த பவுடர் தான் என்னத்தான். ஆமாம், அழகாக வந்த ஒரு சூழல். அந்த திருமணத்திலே ஒரு பாடல் நம்ம அது பொண்ணு அழைத்து அப்படி போகும் பொழுது ஒரு பாடல் போடுவாங்க. இப்போல்லாம் அதை அந்த பாட்டை காணா. என்ன பாட்டு? மணமகளே மணமகளே வா வா உனது எந்த கால வலது காலை எடுத்து. இப்போல்லாம் அந்த குழாயில் போடுற பாட்டெல்லாம் காணா. இப்போ வேறு பாட்டு தான் ஜம்முனு அப்படியே ட்ரம் செட் அடிக்கிறதுலையே பட்டையை கிளப்புது. சரிங்களா? பட்டையை கிளப்புது. இப்போ ஒரு புதுசாக அடி வந்திருக்கு. என்ன அடி? தாளம். என்ன தாளம்? சண்டை மேளமா? சண்டை மேளம். டம் 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 டம். அதானா? கேட்க முடியாது, காது அவ்வளவு. அது ஆடு மாடு விரட்டுறக்குள்ள மேளமா? ஆடு மாடு விரட்டக்கூடிய ஒரு மேளத்தை தான் இப்போ வந்து திருமண விழாவில் என்னது ஒரு சில இடத்துக்கு என்னது திருவிழாக்களிலே அடித்து பட்டையை கலப்புறாங்க. அதில் அது அது அப்படி இருக்கட்டும். அழகாக திருமண விருந்து அந்த காலகட்டத்தில் எளிமையான விதத்தில் நடைபெற்றது. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? உங்களுடைய இல்லத்தில் அழகாக ஒரு 100-200 பேர் வந்து கூடி வந்து 2-3 நாளைக்கு ஒரு வாரத்திற்கே தங்கியிருந்து உறவுகள் வந்து புதுப்பித்து கொண்டு அழகாக தங்களுடைய அன்பையும் பாசத்தையும் பணிகளையும் நிறையா வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் அந்த உறவுகள் வந்து தான் அந்த பணிகளை செய்து கொண்டே இருப்பார்கள். உறவுகள் வந்து தான் அந்த திருமணத்திற்கு வேண்டிய அனைத்து பணிகளையும் செய்து கொண்டு இருப்பார்கள். அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி ஆனந்தம் இப்பொழுது அதை காண முடிகிறதா என்று சொன்னால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த திருமண விருந்து இந்த நாளில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு அழைப்பினை ஆண்டவர் நமக்கு விடுக்கிறார். எத்தனை விருந்து வைத்திருப்போம் நம்முடைய காலகட்டத்திலே, நம்முடைய பிறந்த இந்த மண்ணிலே எத்தனையோ விருந்து வைத்திருப்போம்.
ஆண்டவர் நாளிலே மிகப்பெரிய ஒரு சவாலை விடுகிறார். மிகப்பெரிய ஒரு சவாலை விடுகிறார். நீ விருந்து வைக்கும் பொழுது, சரிங்களா, விருந்து வைக்கும் பொழுது, நீ விருந்து வைக்கும் பொழுது, விருந்துன்னு ஒன்று வைக்கும் பொழுது, குறிப்பாக இந்த திருமண விருந்து, இப்போது நிறைய விருந்துகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது, சரிங்களா. விருந்து வைக்கும் பொழுது, விருந்தில் வைக்கக்கூடிய உணவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏராளம் அப்படி அதிகரித்து கொண்டே போகிறது, சரிங்களா. அழகாக ஆண்டவர் அந்த நாளிலே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை விடுகிறார். நீ விருந்து வைக்கும் பொழுது யாரை கூப்பிடணுமா? யாரை கூப்பிடணுமா? ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்பொழுது நீர், அழகான வார்த்தை, பேர் பெற்றவராவீர் அப்படின்னு சொல்லப்படும். இந்த கைமாறு என்னது? நாம் அதன் வழியாக கிடைக்கக்கூடிய கைமாறு எங்கிருந்து கிடைக்கும்? விண்ணகத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் என்பதை ஆண்டவர் அழகாக குறிப்பிடுகிறார். எத்தனை விருந்து நம்ம வச்சிருப்போம். கிறிஸ்தவத்தை அணிந்து கொண்டுள்ள பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் எத்தனையோ விருந்துகளை நம்முடைய குடும்பத்தில் வைத்திருப்போம். இதுவரைக்கும் இந்த அழகான இந்த மதிப்பீடை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளிப்படுத்தியிருக்கிறோமா? அது எல்லா இடங்களிலும் இந்த மதிப்பீடுகளை, ஊனமுற்றோரை, ஏழைகளை, தர்மம் எடுக்கக்கூடியவர்களை, பிச்சை எடுக்கக்கூடியவர்களை, கைம்பெண்களை, எல்லாரையும் அழைத்து உணவு நாம் கொடுத்து விருந்தாக அந்த நாட்களில் இந்த வைபத்தில் உணவு கொடுப்பது வேற, தனியாக கூப்பிட்டு வச்சு தனியாக உணவு கொடுப்பது வேற. இந்த திருமண விருந்துகளில் இப்படிப்பட்ட எனக்கு உறவுகளை காட்டிலும் கடவுள் இந்த ஏழை மக்களை அழைத்து உணவு கொடுக்க சொல்லுகிறார், நான் அதை செய்வேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆழமான உள் உணர்வு இருக்கு பார்த்தீங்களா? அது மிகப்பெரிய ஒரு கடவுளமிருந்து கைமாறு பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசுவமிக்க ஒரு புண்ணியமான ஒரு செயல் என்பதை கடவுள் நமக்கு தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். இன்னைக்கு பார்க்குறோம், நம்முடைய திருமண நிகழ்வுகளெல்லாம் பார்க்கிறோம். 2 திருமணங்களை பற்றி உங்களுக்கு முன் வைக்க ஆசைப்படுகிறேன். ரத்தன் டாடா என்ற அழகான ஒரு மாமனிதர் வாழ்ந்து வந்தார். அவருடைய தம்பிக்கு மகனுக்கு திருமணம் நடைபெற்றது. அப்பொழுது அந்த திருமணத்தில் எத்தனை பேர் பங்கேற்றிருக்கணும்? மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர். எத்தனை பேர் பங்கெடுத்திருக்கணும்? எவ்வளோ செலவழித்திருக்கணும்? எவ்வளோ பேர்? எத்தனை பேர்? மிகவும் சொற்பமான பேர். 6 பேர் தான் அந்த திருமணத்திலே பங்கேற்று திருமணத்தை நடத்தி சிறப்பு செய்திருக்கிறார்கள். இன்னொரு திருமணத்தையும் உங்களுக்கு முன் பதிவு செய்ய விரும்புகிறேன். அனில் அம்பானி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியது, அவர் நடத்திய திருமணம் எத்தனை 5000 கோடி செலவு பண்ணி ஏறக்குறைய 2 கோடிக்கு இன்விடேஷனே அடித்து, இப்போ பார்த்தீங்கன்னா அழைப்புதல் பார்த்தீங்கன்னா இத்தம் பெருசு இருக்கு, இவ்வளவு பெரியது இருக்கிறது, வாசித்து முடிக்கிறதுக்கு 2 நாள் ஆகும். 2 நாள் ஆகும். அந்த சாதாரண ஒரு அழைப்புதலுக்கு எத்தனை லட்சங்கள் நாம் செலவு செய்கிறோம், எத்தனை லட்சங்கள் செலவு செய்கிறோம். நாம் அன்பிற்கினியவர்களே, நாம் சிறப்பாக சிந்தித்து பார்க்கணும். இந்த இன்விடேஷன் முதற்கொண்டு மற்ற உணவுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய ஒரு இலை பெரிய தலையால இடப்படுங்கன்னு சொல்கிற ரைட்டு தான். எத்தனை டிஷ்ஷு? 32 வகையெல்லாம் வந்துருச்சு. என்னத்தான் நான் குறை சொல்கிறேன். 32 வகையான 30க்கு மேலே அப்படி போனால் சூப்பராக அழகா எத்தனையோ கோடிகள் இந்த உணவுக்காக செலவழிக்கப்படுகிறது. எத்தனையோ லட்சங்கள் இந்த உணவுக்காக செலவழிக்கப்படுகிறது. இந்த திருமண விருந்தின் மூலமாக விரயமாக்கக்கூடிய உணவுகள் ஏறக்குறைய கணக்கிடப்படுகிறது 12 லட்சம் கோடி. 12 லட்சம் கோடி. அதற்கு மிகுதியான உணவுகள் இந்த திருமண விருந்தின் மூலமாக குப்பையில் கொட்டப்படுகிறது. இலையில நீங்கள் வைப்போம், சாப்பாடெல்லாம் வைப்போம், எவ்வளவு அந்த உணவுகள் அது அப்படியே ஒரு சில இடத்துல பார்த்தா நமக்கே ரொம்ப கவலையாக இருக்கும். அப்படியே மூடி வச்சுட்டு போயிடுவாங்க. சரிங்களா?
ஒரு சிலரை மட்டும் விரும்பியதை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே வைத்திட்டு போய்விடுவார்கள். அதை விட கொடுமை என்னவென்று சொன்னால், ஆள் உட்கார்றதுக்கு முன்னாடி இலையை போட்டு உணவுகளை, அது நீ விரும்பவில்லையோ அதை அவ்வளவு உணவுகளையும் முதலிலே அது பரிமாறப்பட்டு இருக்கும், முதலிலே அந்த இலையிலேயே போடப்பட்டு இருக்கும். ஒரு சில நேரத்தில் உணவுகள் நம்ம விரும்பவில்லை என்று சொன்னால் அப்படியே இலையில மூடி வைத்து விட்டு நம்ம வந்து விடுவோம். எவ்வளவு உணவுகள் இந்திய தேசத்திலே விரயமாக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏறக்குறைய இப்படி குப்பையில் கொட்டப்படுகின்ற விரயமாக்கக்கூடிய இந்த திருமண விருந்தில் மட்டும் எத்தனையோ விருந்துகள் நடைபெறுகிறது. ஏன் ஒரு சில கவியில் இந்த ஆடு வெட்டக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்ற ஒரு சூழலில் ஏறக்குறைய எல்லா மக்களும் சாப்பிட்டு மக்களாம் எடுத்துட்டு போய் மீதி உள்ள ஆட்டுக்கறிய ஒரு இடத்துல என்ன செஞ்சிருக்காங்க, கொட்டி குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. உணவு அவ்வளவு விரயமாக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்கிறோம். இப்படி விரயமாக்கக்கூடிய உணவுகளை ஏறக்குறைய 20 மில்லியன் மக்களுக்கு, குடும்பங்களுக்கு ஒரு அழகான உணவை கொடுக்க முடியும் என்பது கணக்கு நமக்கு சொல்லப்படுகிறது. அன்பிக்கினியவர்களே, நாம் சுய ஆய்வு செய்யக்கூடிய ஒரு சூழல். இந்த திருமண விருந்தின் மூலமாக நம்முடைய ஆடம்பரத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்ல, நம்முடைய திருமண விருந்துகளில், எல்லா விருந்துகளில் நம்முடைய நான் பெரியவன் என்பதை காட்டுவதற்காக அல்ல. அது கிறிஸ்துவை அணிந்து கொள்ளாத பிள்ளைகள் வெளிப்படுத்தலாம். ஆனால் என்றைக்கு நாம் கிறிஸ்துவத்தை அணிந்து கொண்டோமோ, தாழ்ச்சி நிறைந்த இதயத்தோடு நாம் ஆடம்பரங்களையும் வெளி ஆடம்பரங்களை வெளிப்படுத்துவதற்காக அல்ல, நாம் பெரியவன் என்பதை காட்டுவதற்காக அல்ல, என்னிடம் இருக்கக்கூடிய பணத்தை மிகுந்த செலவு பண்ணி நான் பெரிய அப்படியே தாட் போட்டு என்று செலவழிப்பதற்காக அல்ல, மாறாக அது ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் நீ உணவாக கொடு என்பதைத்தான் ஆண்டவர் நாளிலே நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே தாழ்ச்சி என்ற பண்பு, பணிவு என்ற பண்பு இதில் அழகாக வெளிப்படுவதை நம்ம பார்க்கணும். மற்றவர்களுடைய பார்வையில் வாழ்வதற்காக அல்ல, நாம் கடவுளுடைய பார்வையில் நாம் வெளியேற பெற்ற பிள்ளைகளாக வாழ்வதற்காக அழைக்கப்பட்ட பிள்ளைகள். எனவே அந்த பார்வையில் நாம் தாழ்ச்சி என்ற பண்பில், பணிவு என்ற பண்பில் நாம் உயர்ந்து நிற்போம் என்று சொன்னால் அழகாக நாம் சிறந்த ஒரு கடவுளுடைய ஆசீர்வாத வாய்க்கால்களாய் நாம் மாற முடியும். இன்றைக்கு முதல் வாசகத்திலே அழகாக குறிப்பிடப்படுகிறது. சீராக்கியான நூலில் 3வது அதிகாரத்தில் 17வது வசனம் 18வது வசனம், குழந்தாய் நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய், அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர், நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு நீ பணிந்து நட, அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு என்ன செய்யுமா, பரிவு கிட்டும். நான் பெரியவன் என்று சொன்னால் நான் பணிவோடு வாழ வேண்டும். நாம் பணிவோடு வாழ வேண்டும் என்று வாழ்கின்ற பொழுது ஆண்டவரிடமிருந்து நமக்கு அழகான பரிவு கிட்டும். 20வது வசனத்தில் குறிப்பிடப்படுகிறது, ஆண்டவரின் ஆற்றல் பெரிது, ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாட்சி பெறுகின்றார் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. எனவே அன்பிக்கினியவர்களே, இந்த நாளிலே நாம் சிறப்பாக நாம் சிந்தித்து பார்ப்போம். எனவே இந்த திவ்ய நற்கருணை உணவு என்னாலுமே ஆஸ்வதிக்கக்கூடிய கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒரு எளிமையான ஒரு உணவு. இந்த உணவின் மூலமாக இந்த தாழ்ச்சி என்ற பண்பை நாம் அணிந்து கொண்டு வாழ்வில் வெற்றியின் பிள்ளைகளாக, வாழ்விலே நாம் என்னாலும் ஏழை எளியவர்களுக்கு உதவும் கரங்களாக, அதிலே நம்முடைய பண்பினை வெளிப்படுத்தக்கூடிய சக்திகளாக, நாம் வைக்கக்கூடிய விருந்துகளில் நம்முடைய தற்பெருமைகளை வெளிப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக கடவுளுடைய இரக்கத்தையும் கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய அழகான அவருடைய பராமரிப்பையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அழகான கடவுள் கொடுத்த கொடை என்பதை நம்முடைய வாழ்வில் கண்டுணர்ந்து அதை நாம் வெளிப்படுத்துவோம். நாம் வைக்கக்கூடிய ஒவ்வொரு விருந்துகளிலும் கடவுளுடைய அன்பையும் பரிவையும் கடவுளுடைய இரக்கத்தையும் கடவுளுடைய அந்த உறவுகள் பரிமாற்றத்தை நாம் வெளிப்படுத்துவோம். இறைவன் நம்மை இப்பலியின் வழியாக தொடர்ந்து நம்மை ஆஸ்வதித்து என்னாலும் சீயோனிலிருந்து உனக்கு ஆசி வழங்குவேன் என்று சொன்னதைப் போல இன்றைய 2ஆம் வாசகத்தில் 2 மலைகளை பற்றி குறிப்பிடப்படுகிறது. ஒன்று என்ன மலை? ஒன்று முதல்ல குறிப்பிடப்படுகிற மலை இது சீனாய் மலை. சீனாய் மலையில்
மோயிசர் என்ன செய்கிறார்? 10 கட்டளை வாங்கிட்டு வந்து பயங்கரமாக அதிரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. சரிங்களா? அந்த மலையில் தொடக்கூடாது, அப்படிப்பட்டதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஆனால் இன்னொரு மலையை பற்றி குறிப்பிடப்படுகிறது. அது என்ன மலை? சீயோன் மலை. சரிங்களா? சீயோன் மலை அது எருசலேம் ஆலயத்தில் அந்த குன்று பகுதியாக இருக்கக்கூடிய இடத்தில். அதனால தான் சீயோனிலிருந்து உனக்கு ஆசி வழங்குவேன் என்று சொல்லக்கூடிய அழகான வார்த்தை சொல்லப்படுகிறது. அது கடவுள் வாழும் இடம். கடவுள் வாழும் இடமாக நம்முடைய குடும்பத்தை, இல்லத்தை ஒரு சீயோன் மலையாக மாற்றுவோம். அது அதிரக்கூடிய இடம் அல்ல, என்னது பயங்கரமாக சண்டை சச்சரவு நிரம்பிய இடம் அல்ல, மாறாக ஒரு கடவுள் ஆசிரியரை வழங்கக்கூடிய ஒரு இடமாக நம்முடைய குடும்பத்தை, இல்லத்தை, நம்முடைய சீயோன் மலையாக அதனை மாற்றுவோம். கடவுள் இந்த நாட்களிலே நாம் வைக்கக்கூடிய அனைத்து விருந்துகளின் மூலமாக கடவுளுடைய ஆசிரியம் அருளையும் பெற்ற பிள்ளைகளாக, இறைவனிடமிருந்து கைமாறு பெற்ற பிள்ளைகளாக வாழ்வதற்கு முயற்சி எடுப்போம். இறைவன் நம்ம ஒருவரை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாடும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிரை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்று சொன்ன இறைவன் என்னாலும் நம்முடைய வேண்டல்கள், தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்து நம்மை ஆஸ்வதிக்கக்கூடிய தகப்பனாய் இருக்கிறார் என்ற உணர்வோடு நம்முடைய வேண்டல்களை ஆணுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். விண்ணகத்தில் பெயர் எழுத பெற்றுள்ள தலை பேரானவர்களின் திருச்சபை என 2ஆம் வாசகத்தில் விவரிக்கப்படும் நிலை உருவாகும் வரை பயணிக்கும் திரு அவையாகிய எம்மை வழிநடத்தி வருகிற திருத்தந்தை லியோ அவர்கள், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், இறைமக்கள் ஆகிய நாங்கள் அனைவரும் நம்பிக்கை, எதிர்நோக்கு, பிறரன்பு ஆகிய இறையியல் பண்புகளோடு வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை, ஏனெனில் தீமை அவர்களுள் வேரூன்றி விட்டது என்கிற ஞான நூலின் வார்த்தைகள் உண்மையாகி வருகிற இக்காலகட்டத்தில் அகந்தை மற்றும் ஆக்கிரமிப்பு மனப்பான்மையை விட்டொழித்து பணிவும் சாந்தமும் அமைதியை நாடுகிற
நல் உள்ளமும் கொண்டவர்களாய் இவ்வுலகின் தலைவர்களையும் எம் நாட்டின் தலைவர்களையும் மாற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முதன்மையான இடங்களை பெறுவதற்கும் பெருமை பாராட்டுவதற்கும் எதையும் செய்ய துணிகிற இக்காலத்தில் போட்டி மனப்பான்மையுடன் பிறரை அழித்தேனும் முன்னேற துடிக்கும் கயமையை துறந்து உண்மை, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு ஆகிய விழுமியங்களின்படி வாழ்ந்து நேரிய வழியில் உயர்வை எய்துகிற நல்ல மனதினை எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என்ற உம் அருள் வாக்கை மனதில் நிறுத்தி எங்கள் குடும்பங்களிலும் அன்பியங்களிலும் பங்கிலும் சமுதாயத்திலும் பிறருக்கு முன்னுரிமை அளித்து புரிதலும் பகிர்தலும் மிகுந்த அன்புறவை வளர்த்திட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் எமக்கு கைமாறு செய்ய இயலாதவர்களையும் நாங்கள் பரிவுடன் கண்ணோக்கி பணிவிடை செய்தால் இவ்வுலகில் பேறு பெற்றவர் ஆவதோடு நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும் போது கைமாறு பெறுவோம் என்பதை புரிந்து கொண்டு தன்னலமற்ற அற செயல்களில் ஈடுபடுகிற அருளினை இங்கே கூடியுள்ள எங்கள் அனைவருக்கும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை காணிக்க பாடல் வழியாக ஒப்பு கொடுத்து நாம் சிறப்பாக ஜெபிப்போம். எனக்காக ஜீவன் பலியான நேரம் உனக்காக நானே காணிக்கையாய். எனக்காக ஜீவன் பலியான நேரம் உனக்காக நானே காணிக்கையாய். உயிர் தாங்கிடும் மூச்சாகினாய் நீன்றி நான் வாழ தான் கூடுமோ. என்னை ஏற்றிடு உனதாக்கிடு மான் வீட்டின் பேரின்பம் காணவே. எனக்காக ஜீவன் பலியான நேரம் உனக்காக நானே சுவைக்காக மனம் வீசனாலும் மனச்சரம் தருவே. சுவைக்காக நானும் கனிமலை தருவே. மனம் வீசனாலும் மனச்சரம் தருவே. விதையென விழுந்தேன் மரமென எழுந்தேன் துயரங்கள் மறந்தேன் சிகரங்கள் அடைந்தேன். காக்கின்றவர் நீ அல்லவோ நீன்றி நான் வாழ தான் கூடுமோ. நீயாகவே நான் மாறவே ஏற்றிடவா என் தேவனே. சகோதர சகோதரர்களே, நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு வாரத்தின் முதல் நாளாகி இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஒப்பு கொடுக்கிற உங்களிடமான பலியானது எல்லாம் உள்ள தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான காணிக்கு மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவன
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் எல்லாம் இறைவா, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக இந்நாள் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே நீதியும் எங்களுக்கு கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறும் நீ அருளுகின்றீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதோர் முதன்மை வானரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆட்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஒசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஒசன்னா. சற்று நேரம் கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்து இந்த பலிபீடத்தில் நன்றி பலியாக ஒப்பு கொடுப்போம். இந்த புதிய வாரத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். நன்றி என்று சொல்லி, ஆண்டவரை இந்த புதிய வாரத்தை எனக்கு கொடையாக கொடுத்திருக்கிறாய், நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி இந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுங்கள். இந்த வாரம் முழுவதும் செய்யவிருக்கக்கூடிய அனைத்து விதமான பணிகள், செயல்கள், திட்டங்கள், வியாபாரம், விவசாய தொழில், பயணம் எல்லாவற்றையும் உங்களுடைய வேண்டுகள், தனிப்பட்ட வேண்டல்கள் எல்லாவற்றையும் தாய் மரியாள் பெரியனாய் அன்னை வழியாக இந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். இந்த புதிய வாரம் ஆஸ்வமிக்க ஒரு வாரமாக அமைந்திடவும், புதிய மாதத்தை தொடங்க இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் புதிய ஆஸ்வாதங்களை நமக்கு பெருகச் செய்யவும், தாழ்ச்சி என்ற பண்பிலே, பணிவு என்ற பண்பிலே என்னாலும் பயணித்து இந்த மன்னக வாழ்வை அலங்கரிக்கக்கூடிய கடவுளுடைய பதில் ஆட்களாய் நாம் இந்த பூமியில் வாழ்ந்திட ஆண்டுடைய அழுது வேண்டி ஒப்பு கொடுப்போம். எந்த இடத்திலேயாவது நாம் தற்பெருமைகளையும் ஆடம்பரங்களையும் ஆணவங்களையும் நாம் வெளிப்படுத்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். நான் அறியாமல் செய்துவிட்டேன் தகப்பனே, என்னை மன்னியும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நம்மையே இந்த பலிபீடத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், கனிவும் மனத்தாழ்மையும் கொண்டவர். கனிவுடைய மக்களை என்னாலும் நீ பராமரிக்கின்ற, பாதுகாக்கின்ற, வழிநடத்துகின்ற அன்பு தகப்பன் நீரே. ஆகவே உம்முடைய தூய ஆவியினை இந்த அப்பத்தின் மீதும் இந்த ரசத்தின் மீதும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நிறைவாக பொழிந்து ஆஸ்வதித்து புனிதப்படுத்திட வேண்டும் என்று அன்போடு ஜெபிக்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே
அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின் உயிர்ப்பினை உறுந்து வாழ்வோர் அப்பத்தை மீட்பலை கிண்ணத்தை மொக்கப்பு கொடுக்கிறோம். ஓம் திருமணம் கூடியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டே உமக்கு நடு செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடைய திரு அவை அன்பில் நிறைவேற சேரலும். தந்தை, இந்த நாளிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமை கடன் திருப்பலில் இந்த காலை பொழுதிலே பங்கேற்று மன்றாடுகிற உமது அன்பு பிள்ளைகளை நீ ஆஸ்வதியும் நலமாக்கும். எதை குறித்து இந்த நாளிலே ஆண்டவரே தாய் மரியாள் பிரியனாகி அன்னை வழியாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ அவைகள் அனைத்தையும் பெற்று மகிழ்வார்களாக, நிறைவை காண்பார்களாக. ஆண்டவரே, நல்ல மழை பெய்து எங்களுடைய விவசாய நிலங்களெல்லாம் ஆஸ்வதிக்கப்பட நம்முடைய அல்குடைகளால் நிரப்ப அன்போடு ஜெபிக்கிறோம். ஆஸ்வதியும் ஆண்டவரே. இந்த நாளிலே திருப்பலி கருத்துக்கள் வழங்கி மன்றாடுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ ஏறெடுத்து பாரும். அந்த குடும்பங்களுடைய வேண்டுகள் தேவை எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்து ஆஸ்வதிப்பிறாக. உயிர்த்தலும் எதிர்நோக்குள்ளும் எங்கள் சகோதர சோதரர்களையும் குறிப்பாக அந்த நாளில் நினைத்து பார்க்கிற ஆன்மாக்களையும் நீ இரக்கத்தோடு நிகழ்ந்து திருமுக ஒளியினோடு ஏற்றுக்கொள்மைங்க. நிர்வீந்தாய்வாய் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான பின்ன யோசேப்பு, பின்ன திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்து வாழ்ந்த பின்னர்கள் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்படுவர், தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப்படுவர். இதுதான் இறைவனுடைய சித்தாந்தம். நம்முடைய கிறிஸ்தவத்தின் மதிப்பீடு அதுதான். எனவே தாழ்ச்சி என்ற பண்பிலே நாம் பயணித்து வெற்றி கண்டிட, இந்த மன்னக வாழ்வை அலங்கரித்திட கடவுளுடைய அருளுதை வேண்டி ஆண்டவர் இயேசு கற்றுக்கொடுத்த ஜெபத்தின் பக்தியோடு நாம் சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்தும் இருந்தும் நோய்கள், கவலைகள், கஷ்டங்கள், குடும்ப பாரங்கள், அமைதியின்மைகள், எல்லா விதமான ஆண்டவரே சூழலிலிருந்தும் எங்களை விடுவித்து ஒரு மேலான அன்பையும் இரக்கத்தையும் கருணையும் எங்கள் மீது பொழிந்து அன்பிலும் அமைதியிலும் பணிவிலும் தாழ்ச்சியிலும் நாங்கள் சிறந்து விளங்கி வாழ்ந்திட மது ஆசியை இப்பலியின் வழியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திடுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி வழிகாட்டுதல் உடனிருப்பு உங்களோடு என்றும் எப்பொழுதும் என்னாலும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இவன் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஒரு பரிவரக்கத்தால் என் உடலுக்கும் உள்ளத்திற்கும் பாதுகாப்பு அளிக்கும் அருமருந்தாயிட அருள்புரியும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், நம்மோடு கூடவே இருந்து நம்மை வழிநடத்துகிற நல்ல ஆயன் இவர். தன்னையே வெறுமையாக்கி சிலுவையின் துன்பத்தை ஏற்று இந்த மனுக்குலத்தை மீட்க
என்னாலும் இந்த இறைவன் சித்தமாய் செயலாற்றியவர், பணியாற்றியவர் இந்த நற்கொள்ளிலே பிரசனமாக இருந்து கொண்டு நம்மை வழிநடத்தவும் ஆஸ்வதிக்கும் எழுந்தள்ளி வருகிறார். இந்த ஆண்டுடைய விருந்திற்கு இந்த நாளில் அழைக்கப்பட்ட நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரில் இடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமினை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமேன். இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணர்வு, இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அருமருந்து. இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணர்வு, இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து. என் வாழ்வும் என் இயேசுதான் என் வழியும், என் இயேசுதான் என் உயிரும், என் இயேசுதான் என்றும். என் வாழ்வும் என் இயேசுதான் என் வழியும், என் இயேசுதான் என் உயிரும், என் இயேசுதான் என்றும். தனிமையில் இருந்தால் கூட உன் உணவே உரமாகும், நான் துயரினில் விழுந்தால் கூட உன் கரமே துணையாகும். தனிமையில் இருந்தால் கூட உன் உணவே உரமாகும், நான் துயரினில் விழுந்தால் கூட உன் கரமே துணையாகும். இருளில் நாடும் நடந்தாலும் ஒளிப்பிடமாய் அருகே இருக்கின்றார். இருளில் நாடும் நடந்தாலும் ஒளிப்பிடமாய் அருகே இருக்கின்றாய். சுமைகளுமே சுகமாகும், உந்தன் வரமே வரமாகும். என்னை தேடி வந்தாயே, நலம் யாவும் தந்தாயே, நல்வரமாய் வந்தாயே, புது வாழ்வை தந்தாயே. இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணர்வு, இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து. என் வாழ்வும் என் இயேசுதான் என் வழியும், என் இயேசுதான் என் உயிரும், என் இயேசுதான் என்றும். என் வாழ்வும் என் இயேசுதான் என் வழியும், என் இயேசுதான் என் உயிரும், என் இயேசுதான் என்றும். முன்னில் கலந்திடும்போது நான் என் நிலை அறிந்து கொண்டேன், உன்னை ஏற்றிடும்போது நான் பிறரை அன்பு செய்வேன். உன்னில் கலந்திடும்போது நான் என் நிலை அறிந்து கொண்டேன், உன்னை ஏற்றிடும்போது நான் பிறரை அன்பு செய்வேன். உலகே என்னை எதிர்த்தாலும் நீ இருப்பதால் எனக்கு பயமில்லை. உலகே என்னை எதிர்த்தாலும் நீ இருப்பதால் எனக்கு பயமில்லை. பேச்சினிலும் மூச்சினிலும் உந்தன் சாட்சியை எழுதிடுவேன். என் தேடல் நீதானே, என் நாவல் நீதானே, என் பாதை நீதானே, என் பயணம் நீதானே. கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும்.
உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவை எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தாய்மரியால் பெரியனாய் அன்னையினுடைய இரக்கத்தை வேண்டி நாம் மன்றாடுவோம். மிகவும் இரக்கமுள்ள எம் தாய், இதோ மறைக்கலமாக ஓடி வந்தோம். உம்முடைய மாற சகாயங்கள் இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாயிரும் உம்மால் கைவிடப்பட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்லிக் கொள்ளப்பட்டதில்லை. திரளும் கண்ணியுடைய ஆக்கினியான கன்னிகையே, தயவுள்ள எம் தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறோம். பெருமூச்செறிதல் பாவியாகிற நாங்கள் உமது தயாளத்தை காத்துக்கொண்டு உன் சமூகத்திலே நிற்கிறோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவரியாய் கேட்டுக்கிற பிறந்தலும் தாயே, ஆமென். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த அச்சிஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்களுக்காக திருக்குமாரரை மன்றாடும் தாயே, ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலே என்னாலும் தாழ்ச்சி என்ற பண்பில் அணிந்து கொண்டு வாழ்வி வெற்றி கண்டிட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அமர்வோம்.